ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சூப்பரான சண்டே vlog தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போல் இன்றைக்கி டேவும் ஒரு டீயோடு தான் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கோலம் போடலாம் போயிருந்தேன். ஏன்னா கோலம் எதுவும் போடல வீட்டு வாசலில். ஸோ கோலம் போட தான் போயிருந்தேன். கோலத்தெல்லாம் முடிச்சுட்டு பார்த்தா அம்மா சூப்பரான சாப்ஸ் குழம்பு தாங்க செஞ்சுட்டு இருந்தாங்க. அது அந்த சாப்ஸ் குழம்பு வதக்கும் போதே அவ்வளோ வாசனை வந்தது. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன், கடகடன்னு போய் குளிச்சுட்டு அம்மா ஆப்பம் தான் சுட்டு கொடுத்தாங்க. நல்லா சுட ஆப்பம் சுட்டு கொடுத்தாங்க. மோஸ்ட்லி சண்டே மெனுவில் இந்த ஆப்பம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவே ஆகிடும் எங்களுக்கு. ஸோ அன்றைக்கும் ஆப்பம் தான். ஆப்பத்துக்கு கூட இந்த சாப்ஸ் குழம்பு விட்டு சாப்பிட்டா அப்பா செம்ம டேஸ்ட்டுங்க. இந்த சாப்ஸ் குழம்போட ரெசிபியை நான் கண்டிப்பாக வர விலாக்ஸில் இல்லை ஷார்ட்ஸில் ஷேர் பண்ண பார்க்குறேன். ரொம்பவே ஈஸியாக டேஸ்டியான ஒரு சாப்ஸ் குழம்பு தான் அது. அதுக்கப்புறம் சாப்ஸ் குழம்பு ஊற்றி சாப்பிட்டு முடித்தோன்னே தேங்காய் பால் லாஸ்ட்டு ஃபினிஷிங் டெஸ்ட் தேங்காய் பாலோட அந்த ஆப்பத்தை முடிச்சுக்கிட்டோம். அப்புறம் எனக்கு ஒரு டாக்டர் அப்பாயின்மெண்ட் தான் இருந்தது செக்கப்புக்காக. ஸோ அதுக்கு தான் போயிருந்தோம். வெளியே பார்த்தா கிளைமேட்டாவது பா செம்ம குளிர். நாங்கள் சென்னையில் இருக்கோமா இல்லை ஊட்டியில் இருக்கோமான்னு எங்களுக்கே டவுட் வந்தது. ஸோ ஹாஸ்பிட்டல் அப்பாயின்மெண்ட்லாம் முடிச்சுட்டு நாங்கள் ஒரு சின்னதாக பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரவணா ஸ்டோர் தான் வந்திருந்தோம். சரவணா ஸ்டோர் எதுக்கு வந்திருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, நைட் வேர்ஸ்லாம் ரொம்ப நாளாக வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தோம். நைட் வேர்ஸ் சரவணா ஸ்டோரில் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போ வெளியெல்லாம் நம்ம காட்டன் நைட் வேர்ஸ் கேட்டோன்னா ஒரு 400 500 அந்த மாதிரி சொல்லுவாங்க. சரவணா ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா அதை 400க்குள்ளேயே நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் 3 நைட் வேர்ஸ் வாங்கினேன். அது 1000 சம்திங் தான் வந்ததே. ஸோ அது வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் ஷாப்பில் தான் போயிருந்து ஜூஸ் கூடலாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அன்றைக்கி எங்கள் மாமாவோட பர்த்டே. ஸோ மாமாவோட பர்த்டே கேக் கட் பண்ணி வாங்கணும் இல்லையா. ஸோ அதனால் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க பேக்கரியில் போயிட்டு கேக்கு அப்புறம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு தான் கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்தோன்னே ஒரு ஈஸியான பெப்பர் சிக்கன் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட ரெசிபியை ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் இஞ்சி பூண்டு அப்புறம் மிளகு சோம்பு சீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ காட்டுறேன் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அதுக்கப்புறம் ஒரு சிக்கன் போட்டுக்கிட்டோம். 1/2 kg சிக்கனு. அதில் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பு அப்புறம் நம்ம அரைச்சி விட்ட பேஸ்ட்டு அது எல்லாமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஒரு 1/2 ஹவருக்கு நீங்கள் ரெஸ்ட் விட்டுடணும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே ஈஸி, யாராக இருந்தாலும் இது செஞ்சிடலாம். அந்த அளவுக்கு ஈஸியான ஒரு ரெசிபினா அது இதுதான். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அப்புறம் நல்லா இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் நல்லா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அது கூட வெங்காயம் அண்டு கருவேப்பிலை மட்டும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கின உடனே நம்ம ஆல்ரெடி சிக்கனை ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா. ஸோ அதை இதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகணும். இதில் தண்ணி எதுவுமே நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் அதை சிக்கனை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதை வந்து அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுடுங்க. ஒரு 2 தடவை வந்து மூடி போட்டு மூடிட்டு அப்படியே விட்டிங்கன்னா ஒரு ஒரு 5 மினிட்ஸுக்கு ஒன்ஸு, 5 மினிட்ஸ் இல்லை, ஒரு 2 மினிட்ஸுக்கு ஒன்ஸு வந்து நீங்கள் அந்த லிட்டை எடுத்துகிட்டு அந்த மூடியை எடுத்துகிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா வந்து சூப்பரான ஒரு ட்ரையான ஒரு இதுவில் வரணும். அது ட்ரை ஆகி சிக்கன்லாம் வெந்து வர வரைக்கும் நம்ம இந்த ப்ரொசீஜரை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு 2 டைம்ஸ் வந்து மூடி போட்டு நீங்கள் வந்து மூடி விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நார்மலாக வந்து நீங்கள் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து நல்லா ட்ரை ஆகி அந்த சிக்கன் மட்டும் அதுக்கப்புறம் அது கூட சேர்ந்து இந்த மசாலா மட்டும் தெரியும், அந்த அளவுக்கு இது பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சுட சுட சாதம், அது கூடவே வந்து சூப்பரான ஒரு சாம்பார், அதுக்கப்புறம் இந்த பெப்பர் சிக்கன், அதுதான் நாங்கள் லஞ்சுக்கு வந்து வச்சு சாப்பிட்டோம். ஸோ ரொம்பவே டேஸ்ட்டான இந்த பெப்பர் சிக்கன் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து இந்த மிடில் கிளாஸ் தான் நாங்கள் மூவி பார்த்துக்கிட்டே லன்ச்சு வந்து சாப்பிட்டு முடித்தோம். அந்த மிடில் கிளாஸ் முடியறதுக்குள்ளே வந்து எங்கள் மாமா வீட்டுக்கு கேக் கட் பண்ண போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான், என்னோடய அம்மா, என் தங்கச்சி 3 பேரும் கிளம்பி போயிட்டு கேக்லாம் கட் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்தது இந்த டே வந்து ரொம்ப லாங் டே, சும்மான லாங் டேலாம் இல்லை, ரொம்ப லாங் டேவாக இந்த டே இருந்தது. ஸோ வந்து ஸ்நாக்ஸ் வந்து சாப்பிட்டதுலேயே வந்து வயிறு ஃபுல்லாகிடுச்சு. ஸோ இதுலேயே வந்து என்னோடய டேவை வந்து நாங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கிட்டோம். தேங்க்யூ ஃபார்